ஓம் சாந்தி. 27/9/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் உண்மையிலும் உண்மையான பாடசாலையில் அமர்ந்துள்ளீர்கள். இது சத்சங்கமும் ஆகும். இங்கு உங்களுக்கு சத்தியமான தந்தையின் சங்கம், அதாவது தோழமை கிடைத்துள்ளது. அவர் உங்களை கரையேற்றி விடுகிறார். கேள்வி: கணக்கு வழக்கு பற்றிய விளையாட்டில் மனிதர்களின் அறிவுக்கும் உங்களுடைய அறிவுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? பதில்: இங்கு நடக்கும் துக்கம் மற்றும் சுகத்தின் விளையாட்டில் துக்கம் மற்றும் சுகம் எல்லாமே பரமாத்மா தான் தருகிறார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இது ஒவ்வொருவரின் கர்மங்களின் கணக்கினுடைய விளையாட்டு என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தை யாருக்குமே துக்கம் கொடுப்பதில்லை. அவர் வருவதோ சுகத்தின் வழியை கூறுவதற்காக. குழந்தைகளே, நான் யாரையுமே துக்கப்படுத்தவில்லை என்று பாபா கூறுகிறார். இது உங்களுடைய கர்மங்களின் பலனே ஆகும். பாடல்: இந்த பாவங்களின் உலகத்திலிருந்து எங்களை அழைத்துச் செல்லுங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இதில் யாரை கூப்பிடுகிறார்கள்? தந்தையை. பாபா இந்த பாவங்களின் கலியுக உலகத்திலிருந்து சத்யுகத்தின் புண்ணிய உலகத்திற்கு எங்களை அழைத்துச் செல்லுங்கள். இப்பொழுது ஜீவ ஆத்மாக்கள் அனைவருமே கலியுகத்தினர் ஆவார்கள். அவர்களுடைய புத்தி மேலே செல்கிறது. நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை யாருமே அறியாமல் இருக்கிறார்கள். ரிஷி முனிவர்கள் ஆகியோர் கூட நாங்கள் படைப்பவரான எஜமானர், அதாவது எல்லையற்ற தந்தை மற்றும் அவரது எல்லையற்ற படைப்பின் முதல் இடை கடைசியை அறியவில்லை என்று கூறுகிறார்கள். ஆத்மாக்கள் இருக்கும் இடம் பிரம்ம மகா தத்துவம் ஆகும். அங்கு சூரியன் சந்திரன் இருப்பதில்லை. மூல வதனத்திலும் இருப்பதில்லை, சூட்சும வதனத்திலும் இருப்பதில்லை. மற்றபடி இந்த மேடையிலோ மின்சார விளக்குகள் ஆகியவை எல்லாமே வேண்டுமல்லவா? எனவே இந்த மேடைக்கு, அதாவது ஸ்தூல உலகம் என்ற மேடைக்கு ஒளி கிடைக்கிறது. இரவில் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள், பகலில் சூரியன். இவை விளக்குகளாகும். இந்த விளக்குகள் இருக்கும் பொழுது கூட இருள் என்று கூறப்படுகிறது. இரவில் விளக்கு ஏற்ற வேண்டி வருகிறது. சத்யுகம் திரேதாயுகத்தை பகல் என்று சொல்கிறோம். பக்தி மார்க்கத்தை இரவு என்று கூறப்படுகிறது. இது கூட புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். புதிய உலகமே பிறகு பழையதாக நிச்சயம் ஆகிவிடும். பிறகு புதியதாக ஆகிவிடும் பொழுது பழைய உலகம் விநாசமாகிவிடும். இது எல்லையற்ற உலகமாகும். ராஜாக்கள் ஆகியோரின் வீடுகள் கூட ஒரு சிலது மிகவும் பெரியதாக இருக்கும். இது எல்லையற்ற வீடு, மேடை அல்லது ஸ்டேஜ் என்று கூறலாம். இதனை கர்மக்ஷேத்திரம் என்றும் கூறப்படுகிறது. கர்மமோ இங்கு அவசியம் செய்ய வேண்டியுள்ளது. எல்லா மனிதர்களுக்காகவும் இந்த கர்மக்ஷேத்திரம் உள்ளது. எல்லோரும் செயல்களை செய்தே ஆக வேண்டும். பாகத்தை நடித்தே ஆக வேண்டும். பாகம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் முன்கூட்டியே கிடைத்துள்ளது. உங்களிலும் கூட ஒரு சிலர் இந்த விஷயங்களை நல்ல முறையில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உண்மையில் இது கீதா பாடசாலையாகும். பாடசாலையில் எங்காவது முதியவர்கள் படிக்கிறார்களா என்ன? இங்கோ முதியவர்கள், இளைஞர்கள் ஆகியோர் எல்லோருமே படிக்கிறார்கள். இதை வேதங்களின் பாடசாலை என்று கூற மாட்டார்கள். அங்கு எந்த ஒரு லட்சியமும் நோக்கமும் இருப்பதில்லை. நாம் இவ்வளவு வேத சாஸ்திரங்களை படிக்கிறோமே, இதனால் என்னவாக ஆவோம்? எந்த ஒரு சத்சங்கம், ஆனால் லட்சியம், குறிக்கோள் அதிலே இல்லை. இப்பொழுதோ அவற்றை சத்சங்கம் என்று கூறுவதற்கு வெட்கம் வருகிறது. ஒரு தந்தை மட்டுமே சத்தியமானவர் ஆவார். அவருக்காகத்தான் நல்ல சகவாசம் உயர்த்தும், தீய தொடர்பு வீழ்த்தும் என்று கூறப்படுகிறது. கலியுக மனிதர்களின் தொடர்பு தீய தொடர்பாகும். சத்தியத்தின் தொடர்போ, அதாவது சத்தியமான இறைவனின் தொடர்போ ஒன்றே ஆகும். இப்பொழுது உங்களுக்கு ஆச்சரியம் வருகிறது.
எப்படி தந்தை வந்து முழு சிருஷ்டியின் முதல் இடை கடைசி பற்றிய ஞானத்தை நமக்கு அளிக்கின்றார்? உங்களுக்கோ குஷி இருக்க வேண்டும். நீங்கள் உண்மையிலும் உண்மையான பாடசாலையில் அமர்ந்துள்ளீர்கள். மற்றது அனைத்துமே பொய்யான பாடசாலைகளாகும். அந்த சத்சங்கங்கள் ஆகியவற்றில் எதுவுமே பலனடைந்து வெளிவருவதில்லை. பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகள் ஆகிய இடங்களில் இருந்தோ ஏதாவது பட்டம் பெற்று வருகிறார்கள். ஏனென்றால் படிக்கிறார்கள். மற்றது எங்குமே படிப்பு கிடையாது. சத்சங்கத்தை படிப்பு என்று கூற மாட்டார்கள். சாஸ்திரங்கள் ஆகியவற்றை படித்துவிட்டு பிறகும் கடைகளை திறந்து உட்கார்ந்து கொள்ளுகிறார்கள். பணம் சம்பாதிக்கிறார்கள். சிறிது கிரந்தத்தை கற்றுக்கொண்டு குருதுவாரா திறந்து அமர்ந்து விடுகிறார்கள். குருதுவாராக்களும் எவ்வளவு திறக்கிறார்கள்? குருவினுடைய துவாரம், அதாவது வீடு என்று கூறுவார்கள் அல்லவா? அங்கு போய் சாஸ்திரங்கள் ஆகியவற்றை படிக்கிறார்கள். உங்களுடைய குருத்வாரா என்பது முக்தி மற்றும் ஜீவன் முக்தி தாமம், சத்துகுருவின் வாசல் ஆகும். உங்களுடைய குருத்வாரா என்பது முக்தி மற்றும் ஜீவன் முக்தி தாமம், சத்துகுருவின் வாசல், சத்குருத்வாரா ஆகும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. சகிப்புத்தன்மையின் குணத்தை தாரணை செய்து மாயையின் தடைகளை வெற்றியுடன் கடந்து செல்ல வேண்டும். அநேக ஆபத்துக்கள் வரும், கொடுமைகள் நடக்கும். அப்பேற்பட்ட நேரத்தில் சகித்து கொண்டு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். உண்மையான சம்பாத்தியம் செய்ய வேண்டும். 2. விசாலமான பரந்த புத்தி உள்ளவராகி ஏற்கனவே அமைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நாடகத்தை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடகம் இயற்கையாக அமைக்கப்பட்டுள்ளது. எனவே கேள்விகள் எழ முடியாது. தந்தை அளிக்கும் நல்ல வழிப்படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். வரதானம்: மாயையை வென்றவராக மற்றும் வெற்றியாளர் ஆவதுடன் கூடவே பரோபகாரி ஆகுக. விளக்கம்: இப்பொழுது வரை தனக்கு நன்மை செய்வதில் அதிக நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது பரோபகாரி ஆகுங்கள். மாயையை வென்றவராக வெற்றியாளராக ஆவதுடன் கூடவே அனைத்து பொக்கிஷங்களின் விதாத்தாவாக வள்ளலாக ஆகுங்கள். அதாவது ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். குஷி என்ற பொக்கிஷம், அமைதி என்ற பொக்கிஷம், சக்திகள் என்ற பொக்கிஷம், ஞானம் என்ற பொக்கிஷம், குணங்கள் என்ற பொக்கிஷம், சகயோகம் கொடுப்பதற்கான பொக்கிஷத்தை பங்கிட்டு கொடுங்கள் மற்றும் அதிகரித்திடுங்கள். எப்பொழுது நீங்கள் விதாத்தா ஸ்திதியை, அதாவது விதியை உருவாக்கும் வள்ளலின் நிலையை அனுபவம் செய்வீர்களோ, பரோபகாரி ஆவீர்களோ, அப்பொழுது அநேக பிறவிகளுக்கு உலக ராஜ்ய அதிகாரி ஆவீர்கள். ஸ்லோகன்: விஸ்வ கல்யாணக்காரி ஆக வேண்டும் என்றால் தனது அனைத்து பலவீனங்களுக்கு நிரந்தரமாக விடை கொடுத்து விடுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: இப்போது ஈடுபாடு என்ற அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். எவ்வாறு கோட்டை கட்டப்படுகிறது? அதனால் பிரஜைகள் கோட்டைக்குள் பாதுகாப்பாக இருப்பார்கள். ஒரு ராஜாவுக்காக அறையை கட்டுவதில்லை, கோட்டையை கட்டுகிறார்கள். நீங்கள் அனைவரும் கூட தனக்காகவும் தன்னுடன் இருப்பவர்களுக்காகவும் மற்ற ஆத்மாக்களுக்காகவும் ஜுவாலா ரூப நினைவு என்ற கோட்டையை கட்டுங்கள். நினைவு சக்தியின் ஜுவாலை இருக்கிறது என்றால் ஒவ்வொரு ஆத்மாவும் பாதுகாப்பின் அனுபவத்தை அங்கு செய்வார்கள். நல்லது. ஓம் சாந்தி.